போன வீடியோஸில் ட்ரிக்னாமெண்ட்ரியோட பேசிக்ஸ் ஃபார் சிபிஎஸ்சி அண்ட் சமச்சீர் கல்வி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம சிபிஎஸ்சியோட 10th ட்ரிக்னாமெண்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ் போவோம். அதில் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிக்கலாம். சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ், காஸ்க்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ், டேனுக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், கொசிகென்ட்டுக்கு சைனோட ரெசிப்ரோக்கல். பாருங்கள், சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ்னால் கொசிகென்ட் வந்து ஹைப்போட்டன்யூஸ் பை ஆப்போசிட். அதே மாதிரி காஸ்க்கு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ்னால் சீக்கென்ட்டுக்கு ஹைப்போட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட். டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா காட்டுக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்போவுமே கொடுத்துடணும். கிவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan A equal to 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்னால் என்ன? tan A நம்மளுக்கு தெரியும். இது போக இருக்கிற அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்னால் தட் இஸ் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம எழுதிக்கலாம் ஆர்டராகவே. தட் இஸ் sin A, cos A, tan A ஏற்கனவே இருக்குது. ஸோ cosecant A, secant A, then cot A. இப்போ இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம கிவன்லேருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கிவனில் 4/3 கொடுத்துருக்காங்கன்னா டேனோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? நம்ம இங்கே என்ன படிச்சிருக்கோம்? டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, ஸோ இது வந்து ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிக்கலாம். தட் இஸ் tan இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் சைடுக்கு 4, அட்ஜசன்ட் சைடுக்கு 3. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கிவன்லேருந்து தெரிஞ்ச வேல்யூஸ். இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். நான் சொன்னேன் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி, இதுதான் ஹைப்போட்டன்யூஸ் சைடுன்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ tan A அப்படின்னு சொல்கிறாங்க. tan Aங்கும் போது பாருங்கள், tan A ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட், ஏக்கு ஆப்போசிட் சைடில் தான் 4 இருக்குது. அப்போ நம்ம ஏ எந்த ஆங்கிள் ஏவோ அந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளால் அசியூம் பண்ணிக்கலாம், இது ஏன்னு வச்சிட்டோன்னா இதுதான் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் 4. அப்போது இது ஏற்கனவே ஹைப்போட்டன்யூஸ் சைடு நம்மளுக்கு தெரியும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டன்யூஸ், மிச்சம் இருக்கிறது தான் அட்ஜசன்ட். இப்போ அட்ஜசன்ட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு? 3 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம 3 போட்டுக்கிறோம். இப்போது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு தெரிஞ்சிருச்சு, அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சிருச்சு. அப்போது மிச்சம் 2 சைடை வச்சு 3வது சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பித்தாகரஸ் ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா நம்மளாம் இதுக்கு ஒரு நேமிங் கொடுத்துக்குவோம், ஏபிசி அப்படின்னு கொடுத்துக்கலாம். பித்தாகரஸ் ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம் என்னென்னா பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லலாம். பைத்தாகரஸ் தியரமில் அதாவது ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் அந்த ஃபார்முலா. ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம வெறும் ஹைப்போட்டன்யூஸ் சைடு தான் நம்மளுக்கு வேணும், இந்த ஸ்கொயர் வேணாம். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். தட் இஸ் ஹைப்போட்டன்யூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், தென் ரூட் ஆஃப். இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர்னால் என்ன? ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடுக்கு இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர். ஸோ வேல்யூ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர். இந்த சென்ஸ் நீங்கள் எழுதுங்க பழகிற வரைக்கும், அப்புறமா நீங்கள் கால்குலேஷன் திங்கிங்லேயே போட்டுக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா 4 × 4 that is 16. So 16 plus 3 square na
3 into 3, 9. So 9. 16 plus 9 value என்ன 25. So square root of 25. Square root of 25க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வேல்யூ வந்து 5. ஏன் இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரல அப்படின்னா நம்ம இங்கே ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயரை தான் அந்த சைடு எடுத்துகிட்டு போய் ரூட்டாக எடுத்துருக்கோம் ஒன்று. அப்போ அதுலேருந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா 5 வேல்யூ வரும். ப்ளஸில் தான் கிடைக்கும். ஏன் ப்ளஸ்லனா இது வந்து மெஷர்மெண்ட்ஸ், இது வந்து சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம். இந்த லென்த்தோட மெஷர்மெண்ட்ஸுங்கிறனால நெகட்டிவில் வராது. ஸோ பாசிட்டிவில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே பாசிட்டிவ் வேல்யூ போட்டிருக்கீங்க. ஹைப்போட்டென்யூஸ்க்கு 5 கிடச்சிருச்சு. இப்போது கிடச்சிருச்சு 5. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன், சைன் ஏக்கு ஃபார்முலானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். சரி, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், ஆப்போசிட் சைடு இங்கே என்ன இருக்குது, ஏக்கு ஆப்போசிட் தான் இது. ஸோ 4 இங்கே எழுதிக்கோங்க நீங்கள், ஏன்னா இதுதான் நம்ம கன்ஃபார்ம் ஏ வச்சு தான் எல்லாமே போட போகிறோம். அப்போ எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டென்யூஸ். ஏ தான் கன்ஃபார்மாக எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம இது மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஆப்போசிட் வந்து 4, ஹைப்போட்டென்யூஸ் 5. அப்போ 4/5. சைனுக்கு வந்து அப்போது 4/5. ஓகே, நெக்ஸ்ட் காஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னென்னா adjacent by hypotenuse. adjacent by hypotenuse க்கு என்ன வரும், adjacentக்கு 3, hypotenuse 5, 3/5. கொசிகென்ட்டுக்கு வந்து சைனோட ரெசிப்ரோக்கல், அதாவது hypotenuse by opposite. நீங்கள் இங்கிருந்தும் பார்த்து எழுதலாம். ஹைப்போட்டென்யூஸ் என்ன 5, ஆப்போசிட் 4, 5/4ன்னு எழுதலாம். இல்லைனா நீங்கள் இங்கே சைன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதுவே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம் 5/4. நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு வேணால் டயக்ராமில் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் இங்கேயும் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். அடுத்தது சீக்கெண்ட். இப்போ சீக்கெண்ட் ஏங்கும் போது என்ன வரும், சீக்கெண்ட்டுக்கு வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். காஸ் என்ன, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ இதுக்கு என்ன வரும்னா hypotenuse by adjacent. So இது 3/5னா இது 5/3. நெக்ஸ்ட் காட். காட்டுக்கு நம்ம ஏற்கனவே tan நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து எழுதிக்கலாம். ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். adjacent by opposite. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் பை adjacent 4/3 கொடுத்துருக்காங்க. இதோட ரெசிப்ரோக்கல் 3/4. இதை செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக செக் பண்ணிக்கலாம். adjacentக்கு 3, ஆப்போசிட் 4 அப்படின்னு சொல்லி பாருங்கள். 3, 4, 3/4. That's it. First example, overall view கொடுத்துருக்கேன் பாருங்கள். Then we go on to second example. Next, example 2. எக்ஸாம்பிள் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் சச் தட் கிவனை ஃபஸ்ட்டு படிக்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் கொஷினையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறமா கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறது ஷார்ட்டாக எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட், இஃப் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ ஆர் அக்யூட் ஆங்கிள் சச் தட் சைன் ஏ ஈக்குவல் டு சைன் கியூ, சைன் பி ஈக்குவல் டு சைன் கியூ, தென் ப்ரூவ் தட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ அக்யூட் ஆங்கிள். அடுத்தது சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைன் கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூவ் தட். என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதிலிருந்து இதுதான் வந்து கிவன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது பி இது கியூ பார்த்தாலே தெரியுது. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளாக ஒன்று அஸ்யூம் பண்ணுறோம். என்ன அஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா, let A
BC and PQR be two triangles. ABC and PQR be two triangles அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு நம்ம வரைய போகிறோம். பாருங்கள், இந்த சைடும் வரையலாம், இல்லை இந்த சைடு வரல, ரெண்டு சைடு எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ABC. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி PQR. ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறது என்னென்னா ஆங்கிள் B is equal to ஆங்கிள் Q அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? sin B equal to sin Q. ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம இங்கே Bயையும் Qவையும் இங்கே அக்யூட் ஆங்கிள் சைட் போட்டிருக்கோம். ஓகே, மேலேயும் போடலாம். அப்போ மேலேருந்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கேயும் போடலாம், இங்கேயும் அக்யூட் ஆங்கிள் வச்சுக்கலாம். சரி, ஒரு ஆர்டருக்கு வேண்டி ABC PQR அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இப்போ அக்யூட் ஆங்கிள் சைடில் வந்து B and Q இருக்குது. இப்போ நம்ம கிவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? sin B equal to sin Q. ஓகே, sin B அப்படின்னா என்னென்னா பியோட நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சைனுக்கு என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். sin B இதான் B ஆங்கிள். இந்த பிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? AC தான் இருக்குது ஆப்போசிட் சைடு. அப்போ இதுதான் ஆப்போசிட், இதுதான் ஹைப்போட்டென்யூஸ். 90 டிகிரிக்கு இதான் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஏன்னா இங்கே B கேட்டிருக்கிறதுனால தான் நான் இங்கே பியை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ AC பை BA இல்லை AB. AC பை AB. நெக்ஸ்ட் அடுத்தது sin Q. இப்போ sin Qவோடது எழுதணும். sin Qக்கு பாருங்கள், இதுதான் sin Q. இது ஆப்போசிட் சைடு வந்து PR, ஹைப்போட்டென்யூஸ் வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது PQ. ஸோ PR பை PQ. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளோடது, இது ஒரு ட்ரையாங்கிளோடது. இப்போ நம்ம இங்கே என்ன கொஸ்டினில் என்னென்னா ரெண்டு ஆங்கிள், அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஆங்கிளை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம தியரம்ஸை யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ், அதாவது 6th சாப்டரில் தியரம்ஸ், ட்ரையாங்கிள்ஸோட தியரம்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் தனி, இது ஒரு ட்ரையாங்கிள் தனி. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கணுங்கும் போது இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். பிஆரை இங்கே கொண்டு வந்துக்கிறோம், ஏபியை அங்கே கொண்டு போய்க்கிறோம். எதுக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளோட சைடு வித் அதர் ட்ரையாங்கிளோட சைடு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஆல்டர்னேட்டிவாக கம்பேர் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே இது பிஆர் இங்கே வந்துடும், ஏபி அங்கே போயிடும். ஓகே, என்னாகும்? ஏசி பை பிஆர் ஏபி பை பிக்யூ. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போது ஒரு ட்ரையாங்கிளோட ஏசி இன்னொரு ட்ரையாங்கிளோட பிஆர் சைடு ப்ரொபோர்ஷனல், ஒரு ட்ரையாங்கிளோட ஏபியும் பிக்யூ இன்னொரு ட்ரையாங்கிளோட பிக்யூவோட சைடு ப்ரொபோர்ஷனல் சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ப்ரூஃப் பண்ணியாச்சுன்னா தேர்டும் இதே மாதிரி ஒரு சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா நம்ம எஸ்எஸ்எஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்எஸ் ரூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாமே சைட்ஸ் தானே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்எஸ்எஸ் ரூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். 9th படித்த மாதிரியே எஸ்எஸ்எஸ் ரூல் ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ அதுக்கு வேண்டி இன்னொரு சைடை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வேண்டி இன்னொரு சைடு என்னவா இருக்கும் அப்படின்னா எப்படி நம்ம அசியூம் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா நம்ம இங்கே ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓரியன்டாக இருக்கிற சைட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஆங்கிள் பிக்கு ஓரியன்டாக இருக்கிற சைடு வந்து பிசி, அதாவது ஓரியன்ட் மீன்ஸ் இந்த பி சம்மந்த பி வர மாதிரி எடுக்கணும், பிசி. ஆங்கிள் கியூக்கு வர மாதிரி கியூஆர். அப்போது பிசி சைடும் கியூஆர் அப்படின்னு எடுக்க போகிறோம். இப்போ பிசிங்கிற சைடு பார்த்திங்கன்னா இப்போ பிசி அண்ட் கியூஆர் தான் எடுத்து பண்ண போகிறோம். இப்போ பிசி வர மாதிரியும் கியூஆர் வர மாதிரியும் எப்படி சைடை பேஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா இது பித்தாகரஸ் தான் போடணும். இந்த ட்ரையாங்கிளுக்கும் பித்தாகரஸ், இந்த ட்ரையாங்கிளுக்கும் பித்தாகரஸ். அப்போ பித்தாகரஸ் சைடில் என்ன போடுவோம்? நம்ம ஹைப்போட்டென்யூஸ் தான் ஃபஸ்ட்டு போடுவோம் பித்தாகரஸில். அதாவது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ பிசி தான் நம்மளுக்கு வேணும்.
ஸோ பிசியை அங்கேயே வச்சுட்டு ஏசியை இந்த சைட் கொண்டு வர போகிறோம். இப்போ பிசியை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த சைடே வச்சுட்டு ஏசி இந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு பிசி தானே வேணும். ஸோ ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் ஓகே ஈக்குவல் டு பிசி. இப்போது இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடு இன்னொரு ட்ரையாங்கிளோட இந்த கியூஆர் சைடுக்கு இதே மாதிரி அதுக்கும் பித்தாகரஸ் ஃபார்முலா போடணும். இப்போது பித்தாகரஸ் ஃபார்முலா போட்டதுக்கப்புறமா இதுதான் ஃபைனல் ஸ்டெப். அதாவது பிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு வச்சாச்சு. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ இது ரெண்டும் ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த பிஆர் இங்கே ஏபி இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இதுக்கு ஒரு வேல்யூ வேறு வேல்யூ தானே வரும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம தெரியாது, அதனால் கே அப்படின்னு வச்சுக்கிறோம் இங்கே ஏற்கனவே. ஓகே, இப்போ வந்து பிசிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி கியூஆருக்கு எப்படி போடுவோன்னா பாருங்கள், எது ஹைப்போட்டெனியூஸ் பிக்யூ தான் இப்போ ஹைப்போட்டெனியூஸ். ஸோ பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியூஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறமா இங்கே ஆப்போசிட் சைட் சொன்னேன், ஆப்போசிட் சைடு இது வச்சுக்கலாம். பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர், பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். இது நான் சொன்ன மாதிரியே தான், இது ஹைப்போட்டெனியூஸ், ஒன்று ஆப்போசிட் ஒன்று அட்ஜசன்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கியூஆர் தான் வேணும். ஸோ கியூஆரை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போகணும். ஸோ பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் இங்கே பிஆர் ஸ்கொயர் இந்த சைடு வந்ததுன்னா பிஆர் ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ஆயிரும். அடுத்தது நம்மளுக்கு வெறும் கியூஆருக்கு தான் வேணும். ஸோ கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இப்போ பிசிக்கும் கண்டுபிடிச்சாச்சு, கியூஆருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இனி நமக்கு சப்ஸ்டியூஷன் இருக்குது. இங்கெல்லாம் ஏசி பை பிஆர் ஏபி பை பிக்யூ போட்ட மாதிரியே இங்கேயும் நம்ம பிசி பை கியூஆர் அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் காப்பி பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, இந்த சைட் நான் ரப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இங்கே பிசிக்கும் கியூஆருக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடை நம்ம ஆல்டர்னேட்டிவாக எடுக்க போகிறோம், ரெண்டும் ப்ரொபோஷ்னலாக எடுக்க போகிறோம். அதாவது பிசி பை கியூஆர், அதாவது பிசியோட சைடும் ஒரு ட்ரையாங்கிளோட பிசி இன்னொரு ட்ரையாங்கிளோட கியூஆரையும் ப்ரொபோஷ்னலாக போட்டுட்டு இப்போ அதை ப்ரூஃப் பண்ண போகிறோம் அது ப்ரொபோஷ்னல் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிசியோடது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை கியூஆரோடது என்ன ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இதுதான். இப்போ இதுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணி இது ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் மாதிரி இதுவும் ஈக்குவல் தான், ரெண்டு சைட்ஸும் ப்ரொபோஷ்னல் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இங்கே ஏபி அதாவது மேலே ஃபுல்லாக ஏபி ஏசி இருக்குது, கீழே பிக்யூ பிஆர் இருக்குது. ஏதாவது ஒன்றை இன்னொரு மாதிரி மாற்றினோம்னா தான் கேன்சல் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏசி பை பிஆருக்கு வந்து கே தான், ஏபி பை பிக்யூக்கு கே தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலான்னா இப்படி பண்ணலாம்ல, ஏசி பை பிஆருக்கு வந்து கேனா ஏசி இஸ் ஈக்குவல் டு கேபிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஏபி பை பிக்யூக்கு கேனா ஏபி இஸ் ஈக்குவல் டு கேபிக்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஏபி ஸ்கொயர்னு இருக்கா, ஸோ ஏபிக்கு இங்கே என்ன இருக்குது கேபிக்யூ இருக்குது. ஸோ கே ஸ்கொயர் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஏசி ஸ்கொயர் இருக்குது, ஏசிக்கு என்ன இருக்குது கேபிஆர். ஸோ ஏசி ஸ்கொயர்னா கே ஸ்கொயர் பிஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டில் இங்கே டினாமினேட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர்.
ஏன் நம்ம இதையும் மாற்றலை அப்படின்னா, இதை மாற்றினா மறுபடியும் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏசி கண்டுபிடிப்போம், ஏபி கண்டுபிடிப்போம். மறுபடியும் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பிக்யூபிஆர், இதுவும் பிக்யூபிஆர் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வேண்டி தான் ஏதோ ஒன்று மட்டும் மாற்றணும். நியூமரேட்டர் மட்டும் மாற்றலாம், இல்லை டினாமினேட்டர் மட்டும் மாற்றலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே நியூமரேட்டரில் காமனாக என்ன இருக்குது, கே ஸ்கொயர் இருக்குது காமனாக. ஸோ நம்ம காமனாக வெளியே எடுக்கும் போது ரூட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். கே ஸ்கொயர் காமனாக, அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும், டிவைடட் பை ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே போகும் ஸ்கொயர் ரூட். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட்டு கே ஸ்கொயருக்கு போகும், இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இடையில மல்டிப்ளிகேஷன் சைன் தான். ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகிடும், ரெண்டுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறனால. அப்போ ஆன்சர் என்னென்னா ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்கும் போது இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வெறும் கே தான். சில பேர்த்துக்கு டவுட் வரலாம், எப்படி இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதை நான் சொல்கிறேன். அதாவது ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் அப்படின்னா ரூட்டுக்கு வந்து நம்ம ரூட்டோட இந்த ரூட்டுக்கு பதிலாக வேறு மாதிரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் போட்டு 1/2 அப்படின்னு சொல்லலாம். பவரில் 1/2 போட்டாலும் ரூட் போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான் அர்த்தம். இந்த ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுவும் பவர் இதுவும் பவர், நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ பவர் டு த பவர் அப்படிங்கும் போது நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா கே 2 × 1 2, டினாமினேட்டரில் 2 இருக்கும். அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 தானே வரும். அப்போ கே பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக இங்கே என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருந்து இப்போ கே ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கொயரையும் இந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து கே அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே மேலேருந்து பாருங்கள் பிசி பை கியூஆருக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கடைசியில் ஆன்சர் நம்மளுக்கு கே கிடச்சிருச்சு. அப்போது பிசி பை கியூஆருக்கும் கே தான். ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏசி பை பிஆர் ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுருக்கோம். இப்போது இது மூணுமே ஒரே வேல்யூ தான் கொடுக்குது கே. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதலான்னா ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் ஈக்குவல் டு கே. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் இங்கே வந்து ப்ரொப்போர்ஷ்னல்னால் இந்த மாதிரி டினாமினேட்டர் ஒரு ட்ரையாங்கிளோட சைடு நியூமரேட்டர்லேயும் இன்னொரு ட்ரையாங்கிளோட சைடு டினாமினேட்டர்லேயும் எழுதினோம்னா அப்படி என்ன அர்த்தம்னா ரெண்டு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ட்ரையாங்கிளோட சைடு வந்து ப்ரொப்போர்ஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கலாம் நம்ம. அப்போ இது ரெண்டு ப்ரொப்போர்ஷ்னல் அப்படிங்கும் போது இப்போ என்ன ஆயிடுச்சு, மேலே பாருங்கள் ஏபி ஏசி பிசி ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள் வந்துருச்சு, கீழே பிக்யூ பிஆர் கியூஆர் இதுவும் ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸும் இந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைட்ஸும் ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்குது. நம்ம புக்கில் ட்ரையாங்கிள் சாப்டரில் 6.4 தியரம் படி if in two triangles side of one triangles are proportional to the side of the other triangle, then their corresponding angles are equal and hence the two triangles are similar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸும் இன்னொரு ட்ரையாங்கிளோட சைட்ஸும் இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷ்னலாக இருந்துச்சுன்னா இந்த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு கரஸ்பாண்டாக இருக்கிற ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தியரமில் இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரையாங்கிளோட சைடு நம்ம ஏற்கனவே கொஷினில் ப்ரூஃப் பண்ண சொன்ன மாதிரி இதோட சைடு ஆங்கிள் வந்து ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. ஓகே, therefore angle B equal to angle Q அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம சைடில் ப்ராக்கெட்டில் வந்து எழுதிக்கலாம். பை தியரம் triangle ACB similar to triangle PQR இல்லைனா PRQ. ஓகே, பை தியரம் triangle ACB similar to triangle PRQ அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து சிமிலாரிட்டியோட சிம்பிள், நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம், சிமிலர் டு ட்ரையாங்கிள் PRQ அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், இதுதான் ப்ரூஃப். 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போட்டு தரேன். இதை நீங்கள் ஹோலாக நான் காமிக்கிறேன், காப்பி பண்ணிக்கோங்க. Thank you students. Please subscribe my channel. Watch fully. Then only you have any doubts you can ask me in comment box. Subscribe and press bell icon to get my videos continuously as your notification. Watch fully. Bye bye students.